ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயத்த பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இன்றைக்கி நிறைய பேர் குழந்தைங்க இல்லாமல் ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸில் போய் மணிக்கணக்காக நாட்கணக்காக, வாரக்கணக்காக, மாதக்கணக்காக, வருஷக்கணக்காக உட்காந்துட்டு இருக்கிறது நம்ம எல்லாம் பார்க்குறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி சேலத்தில் 3 ஸ்கேன் சென்டரை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்காக, அதை வெளியே சொன்னதுக்காக அந்த ஸ்கேன் சென்டர்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்பா எப்படி க்ளோஸ் பண்ணலாமா அப்படின்னா, ஆமாங்க, கருவில் இருக்கக்கூடிய குழந்தைய ஆணா பெண்ணா அப்படின்னு கண்டறிந்து சொல்வது சட்டப்படி குற்றம். மத்திய அரசின் பாலினத்தை முடிவு செய்தல் தடை சட்டம் 1994 கொண்டு வந்தாங்க. 2003 அது தீவிரப்படுத்தப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அமலில் இருக்கிறது. ஸோ அதன் மூலமாக அதிகப்படியான பெண் குழந்தைகளின் விகிதம் அதிகமாயிருக்குது அப்படிங்கிறதும் அறிக்கை சொல்லுது. இப்படி இருக்கிற காலகட்டங்களில் கருவில் இருக்கிற குழந்தைய சொல்லாமான்னா சொல்லக்கூடாது. ஸோ இவங்க இல்லீகலாக ஒரு பேஷண்ட்டுக்கு 15,000 ரூபாயிலிருந்து அவங்க பணம் வாங்கி கொண்டு அதை வெளியே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் பரவன உடனே அவங்க அரசு அலுவலர்கள்லாம் இம்மீடியட்டாக அந்த ஸ்கேன் சென்டரை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கேன் சென்டரை நடத்திட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே நடத்தியிருக்காங்கிறது தான் பெரிய ஷாக்கு. ஓகேங்க, அப்படி சொன்னால் அதுக்கு என்ன தண்டனை அப்படின்னா, அதை சொன்னாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க மேலே குண்டர் சட்டம் பாயும். குண்டர் சட்டம்னா நமக்கு தெரியும், நான் வெயிலபிள் அஃபென்ஸு. அதுக்கப்புறமா அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு 3 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. ஸோ கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அதை நம்ம ஏற்றுக்க வேண்டியது தான் நம்ம கடமை. இந்த குழந்தை உருவாகுது அப்படின்னா அது இறைவனுடைய சித்தம் தான். நாம் எது நமக்கு கிடைக்குதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சட்டப்படி குற்றம், ஆணா பெண்ணா என்பதை கண்டறிவது சட்டப்படி குற்றம்.